வாழைக்காய் பொரியல் எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். யூஸ்வலாக பண்ணுற மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மெத்தடு. வாழைக்காயை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இஞ்சி, கொஞ்சம் தேங்காய் எடுத்துக்கோங்க. தேங்காயில் வந்து இஞ்சி போட்டுக்கோங்க, கொஞ்சம் பச்சை மிளகாய், 4-5 கருவேப்பிலை போட்டுக்கோங்க, 1 ஸ்பூன் வந்து ஜீரகம் போடுறோம். போட்டு இதை கிரைண்ட் பண்ணிக்கோங்க. கிரைண்டை ஊற்றிட்டு வந்து கடுகு போட்டுக்கோங்க. கடுகு போட்டு கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வரும்போது வந்து 2 மிளகாய் வத்தல் போட்டுக்கோங்க, கருவேப்பிலை போட்டுக்கோங்க, வெங்காயத்தையும் போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. நீட்டமாக வெட்டியிருக்கேன், இதை போட்டுக்கலாம். வதங்கிடுச்சு. கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க. வந்து நம்ம தேங்காய், ஜீரகம், பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாம் பொடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா? இது இன்னும் ஆக்சுவலாக நல்லா பொடி பண்ணிவிட்டேன். லைட்டாக ஒரு அரை அரைச்சாலே போதும். இதை அப்படியே தூவி விட்டாச்சு. 1/2 டீஸ்பூன் வந்து தனி மிளகாத்தூள், அவ்வளோதான். இதை நல்லா போட்டு வதக்கி எடுக்க வேண்டியதான். நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. லாஸ்ட்டாக வந்து என்ன சொல்கிறது, கொத்தமல்லி தூவி இறக்கி வச்சிடலாம். நம்ம என்ன சமைச்சாலும் இவங்களுக்கு என்னன்னே தெரிலங்க. அதை பார்க்குறதுல ஒரு இஷ்டம். என்ன சொல்கிறது, அதை என்ன பண்ணுறோம், தோசை ஊற்றினா பார்க்கணும், என்ன பண்ணாலும் அந்த அடுப்புக்கிட்ட செய்கிறத மட்டும் பார்க்கணும். இந்த மாதிரி உங்கள் குழந்தைகள்லாம் பண்ணுங்களா? கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் சந்திக்க சப்ஸ்கிரைப்